ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, என் முகத்தில் உள்ள புத்துணர்ச்சியை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஃபைனலாக நமக்கு கையில் வந்து சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சாச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இருங்க, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ ஹாப்பி. ஆக்சுவலி வந்து இது பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிற நாள் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மதியானம் வந்து எனக்கு வந்து ரீச் ஆச்சு. அதாவது நாங்கள் இருக்கிறது வந்து அவுட்டரில் இருக்கோம். மணப்பறையில் வந்துட்டு நான் அட்ரஸ் கொடுத்துருந்தேன். அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு அப்பா கடையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கடை அட்ரஸ் நான் சொல்லியிருந்தேன். அப்பா கையில் தான் கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமைன்றனால சாய்பாபா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து வந்து கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு அங்கெல்லாம் போயிட்டு சாமி காலடியிலலாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். சாய்பாபா கோயிலுக்கு போனப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். மற்றபடி மாரியம்மன் கோயிலில் மற்ற கோயிலெல்லாம் ஷூட் பண்ண அலோட் கிடையாது. இன்னொன்று, கருவறையில் இருக்க சாமியை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கவும் கூடாது. ஓப்பனில் இருக்க சாமி தான் ஃபோட்டோ எடுக்கணும். அதனால் வந்து நான் வேறு எங்கேயும் ஃபோட்டோ எடுக்கல. சாய்பாபா கோயில் எடுத்ததை மட்டும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்பா கையிலேருந்து ஆசீர்வாதம் வாங்கி நான் அப்பா கையிலேருந்து தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். என்னுடைய அப்பா கையிலேருந்து தான். அப்பா கடையில் தான் இருந்தனால நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கின உடனே வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி காலடியிலலாம் வச்சு பூஜை போட்டு சாமியோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கிட்டு நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வீடியோ வந்து ஆக்சுவலாக நாளைக்கு ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கையோடு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலைச்சலாக இதாக இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, அந்த எக்ஸ்ப்ரெஷனோடையே அந்த ஹாப்பினஸோடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இப்போவே வீடியோ வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்னுடைய இந்த அன்பாக்சிங் பார்க்க போகிறீங்க. நம்ம சில்வர் ப்ளே பட்டனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து இந்த என்ன சொல்கிறது, யூடியூப் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் அவ்வளோ பேத்துக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த சில்வர் ப்ளே பட்டன் கையில் கிடைக்கிறதுக்கு முக்கியமான மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத தான் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய ஹஸ்பண்ட் நான் சொல்லுவேன். அவங்க தான் வந்து எனக்கு அலோவ் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட தான் வந்து சொல்லி பேரண்ட்ஸ் கேட்டது, நான் அம்மா அப்பா கிட்ட இவங்க தான் பேசி சம்மதிக்க வச்சு அலோவ் பண்ணி எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்து என்னை சப்போர்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஹஸ்பண்ட். அவங்க தான் இந்த யூடியூப் சேனல் கவிஷ் கிட் கிச்சனோட பேக் போன் பார்த்திங்கன்னா அவங்க தான். கார்த்திகேயன் அவங்க பேர். ஓகே, அப்புறமே வந்து இந்த சேனலுக்கு வந்து பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பித்து கொடுத்தது விக்னேஷ். செகண்ட் தேங்க்ஸ் வந்து என்னோடய விக்னேஷ்க்கு போகும். அதுக்கப்புறமா சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து ஒரு 1 இயர் வரைக்கும் ரொம்ப எனக்காக கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ரொம்ப அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் ஜியோ ஃபோனில் நான் ஸ்டார்ட் பண்ணிங்கிறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு நினச்சி பாருங்கள். யாருமே எந்த யூடியூபர்ஸ்க்குமே இப்படி ஒரு நிலமெல்லாம் இருந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் அப்போலாம் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் லெவலில் ரொம்ப கஷ்டம். ஜியோ ஃபோன் தான் கையில் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அஃபிஷியலாக அவங்களோட ஃபோன் இருந்துச்சு, அஃபிஷியல் ஒர்க் பண்ணுற மாதிரி. அவங்களோட ஃபோன் வந்து சப்போர்ட்க்கு வச்சுட்டு ஜியோ ஃபோன் வந்து எடுத்து ப்ளூடூத் மூலிமா மாற்றி நைட்டு 2 மணி 3 மணிலாம் தூங்கவே மாட்டேன். அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இது பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த 1 வருஷமும் விக்னேஷ் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ எடிட் பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டான், ரொம்பவே கஷ்டப்பட்டான். இது எனக்கு சொல்லித்தரத்துக்கே அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டு வந்தது தான். அப்போ வந்து விக்னேஷ் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். இப்போ +2 படிக்கிறான். 9th 10th கரெக்டாக தான் சொல்கிறேன், படிச்சுட்ருக்கான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2வது தேங்க்ஸ் வந்து விக்னேஷ்க்கு போகும். 3வது கிரெடிட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிவானிக்கு. எனக்கு எடிட் பண்ணுறதுல, அதாவது மாவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப நொடிஞ்சிட்டேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு. வீடியோ எனக்கு ஒரு பக்கம் எடிட் பண்ண முடியல, மாவு பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியல. அப்போலாம் எனக்கு ஷிவானி வந்து அப்போ வந்து வீட்டில் வைஃபை கிடையாது. அப்பா கடைக்கு நான் கொடுத்து விட்டுது. அப்பா கடை நெட் சென்டர், கடைக்கு கொடுத்து விட்டுட்டு தான் நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து எல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்போ வந்து கிட்டத்தட்ட லோடாக ஒரு 5 வீடியோ 6 வீடியோ வந்து அட் டைமில் வந்து லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் போட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொடுப்பேன். அவங்க வந்து கடையில் கொடுத்து, அப்பா கடையில் கொடுத்து அப்லோட் பண்ணி தருவாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படின்றனால. ஸோ இப்படிலாம் வந்து
சிவானி எனக்கு அந்த டைம்லலாம் பயங்கர ஹெல்ப் பண்ணா. அந்த 5 வீடியோ 6 வீடியோ 7 வீடியோங்கிறப்பெல்லாம் அட் டைமில் சீக்கிரமாக பண்ணணும், இது பண்ணணும், இன்னைக்குள்ளே கொடுக்கணும், நாளைக்குள்ளே கொடுக்கணுன்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு எடிட் பண்ணி கொடுக்கறதுல நிறைய ஹெல்ப் பண்ண அவளும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னுடைய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் விக்னேஷ், அதுக்கப்புறம் சிவானி 3 பேத்துக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரண்ட்ஸ், என் பேரண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னு நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஜெயா டிவி ஷோக்கில் தான் நான் ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் காட்டி அதுக்கப்புறம் தான் வீடியோக்கு ஃபேஸ் காட்ட வந்தேன். அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி என்னை சென்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு எல்லா சப்போர்ட் பண்ணது என்னோடய அப்பா. ஸோ அதனால் வந்து அடுத்த தேங்க்ஸ் என்னுடைய அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா, நான் அம்மா வீட்டுக்கு போகிறப்ப இந்த வீடியோ இதை எடுத்து வீடியோக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணதெல்லாம் அம்மாவும் நிறைய விஷயங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் அடுத்தபடியே என்னுடைய மாமியார், அவங்க வந்து மாமியார் செஞ்ச பூண்டு ஊறுகான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோ எடுமா நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அத்தையும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ அது மாதிரி வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இவங்க எல்லாமே வந்து எனக்கு பிளட் ரிலேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் ரிலேட்டிவ்ஸ், இவங்களாம் வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மருமகள் இப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. பட் இது வரைக்கும் நான் யாருமே கண்ணிலேயே பார்க்காத நீங்கள் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம கவிஷ்கி கிச்சன் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ பேத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நிஜமாக சொல்கிறேன், நான் வந்துட்டு இப்படி ஒரு அவார்டை கையில் வாங்குவேன் அப்படின்னு எனக்கு அப்படியே இன்னமும் நர்வஸாக தான் இருக்குது. வாங்குவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து சந்தோஷம், ஹாப்பி. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இவங்க எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன், நம்ம கவிஷ்கி கிச்சன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை கையை பிடிச்சி தூக்கிட்டு போய் விட்டது, இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வரைக்கும் விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சேனலில் நான் வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தேன்ல, அதுக்கப்புறமா அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் பண்ணது. எல்லாருமே வந்து அந்த இட்லி மாவு பிஸ்னஸ் நான் அப்லோட் பண்ணும்போதே எல்லாம் ரொம்ப வந்து ஆர்வமாக பார்த்தீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணிங்க, நிறைய ஷேர் பண்ணிங்க. அந்த மூலியமாக தான் எனக்கு நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனது. நிறைய பேர் நினைக்கலாம், ஏன்னா என்கிட்டயே பர்சனலாக கேட்டிருக்காங்க, நீங்கள் சப்ஸ்கிரைபரும் வியூஸும் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்களா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை என்னுடைய சர்க்கிளில் இருக்கவங்களே கேட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ₹1 கூட செலவு பண்ணி நான் வந்து வியூஸ்க்காகவோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவோ நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு ஈக்குவலாக இருந்தவங்களாம் கூட இன்னும் கம்மியாகவும் இருக்காங்க, என்னோட அதிகமாகவும் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காரணம் வந்து என்னோட ஓல்டு வீடியோஸ்லேருந்து வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நிறைய பேர். நான் என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு நான் சைடில் போடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஓல்டு வீடியோஸ்க்கு வந்து போன வியூஸை வச்சு தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம் ரொம்ப லோ சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய வியூஸ் போகும். ஒரு சிலருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, கம்மியாக வியூஸ் போகும். அது 2ஆவது ரகம் தான் நான். எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தால் வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் டெய்லி வியூஸ் போகும். பட் வந்து ஓல்டு வீடியோக்கு வியூஸ் போயிட்டுருக்கனால சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேலரி என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபிக்ஸட் கிடையாது. ரெகுலராக சில நேரம் வரும், சில நேரத்தில் ஸ்டாப் ஆகும். அது மாதிரி தான் எனக்குமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 months 7 months ரெகுலராக வந்துச்சு. இப்போ ஒரு 2 months வந்து ரெவன்யூவே வர கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடுவோம், அதுக்கு தகுந்த ரெவன்யூ வரும். வியூஸ் ஒரு சில நேரம் நிறையா போகும், அப்போ வந்து டாலர்ஸ் வந்து $100 ரீச் பண்ண முடியும். சில நேரங்களில் வியூஸ் கம்மியாக போகும், வீடியோஸ் கம்மியாக போடுவோம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ரீச் பண்ண முடியாது, அந்த டைமில் நமக்கு ரெவன்யூ வராது. மினிமம் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 7,000 வந்து கன்ஃபார்மாக வரும். சில நேரங்களில் எனக்கு இந்த டைமில் ரொம்ப ரெவன்யூ குறைஞ்சிட்டனால இந்த மாதம் சேலரி எனக்கு வரல. ஒரு $50 to $70 தான் வந்து என்னால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுவுமே சேர்த்து அடுத்த மாதம் எனக்கு ரீச் ஆகும்போது சேர்ந்ததில் வந்துடும். அது மாதிரி தான் சேலரிங்கிறது இதுதான். இது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுங்க. பட் வந்து ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு ரீசன் மட்டும்தான். எனக்கு மந்த்லி இவ்வளோ வரும் அப்படின்னு யாராலுமே எந்த யூடியூபர்ஸாலுமே சொல்ல முடியாது. ஸோ எனக்கு இருக்க 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மி தான். பட் எனக்கு வந்து போதுமானது தான். எனக்கு வந்து ஓகே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை விட இன்னும் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு கஷ்டம் தானே, போதும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த மாதம் வரலன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த் வந்துடும், ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு பெரிய இதனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், ஓகே தான். அப்புறம் வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா இதுக்கு யோசிச்சுட்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரெகுலராக வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சில பேர் வந்து ரெகுலராக எப்படி நான் வீடியோ போடுறப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட், அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் போடுங்கன்னு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுற சில பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து மனோகரம் எக்ஸ்பெக்ட் மீனாட்சி சிஸ்டர் அவங்க,
அதுக்கப்புறம் பெஸ்டி சரவணராஜ் தம்பி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரேணுகா ஹரிகரன் சிஸ்டர், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எல்லா பேரையுமே என்னால் இதை சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப முக்கியமான மூணு பேர்த்த நான் சொல்லணும் வீடியோவில் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது மட்டும் இல்லாமல் என்னோட ரிலேஷன்லையும் சரி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லேயும் சரி நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டிங்லலாம் வந்து மெயிலுக்கெலாம் கூட எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 வீடியோ 6 வீடியோலாம் போடும்போது மெயிலெல்லாம் கமெண்ட் கேட்டிருக்கீங்க. இப்போலாம் நீங்கள் வீடியோ போடுறீங்க, வீட்டில் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது உங்களுக்கு அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு வேளை போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு சந்தோஷத்தில் என்ன பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை பேசினதானும் தெரியல, எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து நிறைய பேர் எனக்கிட்ட வந்து இந்த இட்லி மாவு சம்மந்தமாக வீடியோ போட்டோன்னே அதில் கனெக்ட் ஆனவங்க தான். வாட்ஸ்அப்பில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அந்த இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். அவங்க எங்கிட்ட பேசின அந்த ஹானரபுளான வேர்ட்ஸ், என்ன பண்ண விஷஸ், ஸோ நிஜமாலுமே சொல்லணும் எல்லாத்தையுமே நல்லா போட முடியாது. சும்மா ரொம்ப கொஞ்சமாக ரொம்ப என்னை இன்ஸ்பைர் பண்ண மாதிரியான சில விஷயங்கள், சில வாய்ஸ் நோட் அதை மட்டும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேளுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ பேர்த்தோட விஷஸும் அவ்வளோ பேர்த்தோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி எனக்கு வந்து இந்த ஒரு அவார்டை வாங்கி கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிஜமாக நீங்கள் நினைக்கலாம் ஒரு சில வீடியோ போட்டு 6 மாதத்துலேயே அவார்டு வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. நிச்சயமாக 4 வருஷத்துக்கு மேலாகி இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் உண்மையாலுமே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். இந்த 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. நிஜமாக சொல்லணும்னா இதில் வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் மேலே உங்களுடைய சப்போர்ட், இதுக்கும் மேலே கடவுளுடைய ஆசீர்வாதம், கொஞ்சோண்டு லக், இதெல்லாமே வேணுங்க. நிச்சயமாக இது எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. கடவுளோட ஆசீர்வாதத்தாலேயும் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலேயும் எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப ரொம்ப அவ்வளோ பேத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இவ்வளோ நேரம் பேசினேன், இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிங்க, அவ்வளோ பேத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. மறுபடியும் நான் இவ்வளோ தேங்க்ஸ்னாலுமே நிச்சயமாக என்னால் ஈடு கட்ட முடியாது எனக்கு இந்த ஒரு சந்தோஷத்துக்கு. அந்த அளவுக்கு எனக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு அவார்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க. என்னோடய லைஃப்பில் நான் வாங்கின முதல் அவார்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் ஸ்கூல் டைமில் ஒரே ஒரு டைம் ஹேண்ட் ரைட்டிங்காக மட்டும் ஒரு சின்ன சோப்பு டப்பா மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் வாங்கினேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவார்டு அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு நான் மறக்கவே முடியாத ஒரு அவார்டு அப்படின்னா என்னுடைய கவிஷ் கியூட் கிச்சன் 1 lakh சப்ஸ்கிரைபர் கிடைச்ச இந்த அவார்டு தான். ஸோ என்னுடைய லைஃப் லாங் நான் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அவார்டுங்க. இதே மாதிரி லைஃப்லையும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சேனலில் சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறத விட இன்னும் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் மேலும் நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் தேங்க்யூ. ஷிவானி ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. ஆக்சுவலாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ, டாடா, பை சொல்லி Bye. Once again, thank you. Bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து இட்லி மாவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ்க்கான கொடுத்துருக்க விளம்பரம் தான் இந்த ஆடு. அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து இந்த ஆட் கொடுத்துருக்காங்க. இட்லி ரொம்ப சூப்பராக இருக்குது, தோசையும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கன்ட்டு ஃபோன் நம்பரும் மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ராம்நாட் அப்படின்ற ஊரில் இருக்காங்க. சரிங்களா? அவங்க பேசின ஒரு வாய்ஸ் நோட் கேளுங்க. எல்லாருமே இட்லி சூப்பராக வருது, பஞ்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தோசை நல்லா மொறு மொறுன்னு வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் இப்போ ஓரளவு பிக்கப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 2 கிலோ அரைச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ 3 கிலோ 1 கிலோ முன்னேற்றமாக இருக்குது. கேட்டிருப்பீங்க. ஸோ நான் எதுக்காக நான் இதெல்லாம் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா சும்மா பெருமைக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் எதுக்காக போட்டு காமிக்கிறேன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நிறைய பேர்த்தோட வாழ்த்துக்கள் தான் வந்து இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வர காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் தான். எனக்கு வந்து உங்கள் வீடியோ ஃபஸ்ட் தடவை யதார்த்தமாக பார்த்தேன். அப்போவே உங்கள் முகவாக்கு, சிரிச்ச முகமாக நீங்கள் பேசுகிறது எல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. முக லட்சணமாக நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு எங்கள் வீட்டிலே உங்கள் வீடியோவை காமிச்சேன். அப்புறம் எங்கள் அக்கா தான் சொன்னாங்க, நீ உன் டவுட்டை வேணால் இவங்கள்ட்ட கேட்டுப்பாரு அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை கேட்டிருந்தேன், நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக தான் நான் போட்டு காமிச்சேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த இட்லி மாவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம போட்ட வீடியோவுக்கு அதுக்கப்புறமா வந்து காண்டாக்டில் வந்தவங்க இவங்க எல்லாருமே. ஸோ இது மாதிரி நிறைய பேர் காண்டாக்டில் இருக்காங்க. நிறைய பேர் அவங்கவுங்க விஷஸை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் இன்னும் ஒருத்தவங்களோட தான் நான் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேறு பார்க்கலாம். அன்பாக்சிங்க்கு போயிடலாம் அடுத்து. அதுக்கப்புறம் கேரளாலேருந்து சல்மா சிஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்களும் அப்படி தான் ரொம்ப லவ்லி. அடிக்கடி பார்த்திங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஷாலினி அப்படின்ற இன்னொரு சிஸ்டரோட வாய்ஸ் நோட் கேளுங்க. ஹலோ அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு 2 months பேக்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எதுவுமே ஏன்னா வேலைக்கும் போக முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ தான் சரி என்ன பண்ணலான்னு இருக்கும் போது தான் உங்கள் வீடியோ பார்த்தேன். உங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. நிறைய அதோட நீங்கள் அந்த இட்லி பேட்டர் பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தீங்க. அதை பார்த்து நான் நெக்ஸ்ட் டேவே சும்மா ஒரு 1 kg வச்சு நெக்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் பண்ணதாங்க இது. இப்போ ஒரு 3 kg 4 kgs அப்படி போட்டுட்ருக்கேன். நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு 2 monthsல இருந்து. நல்லா போயிட்டு இருந்தது. பேக்கெட் கூட 1 day போட்டு வச்சா 2 day அப்படியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 1 week-ஆ மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா. எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. உங்களுக்கு நான் எப்படி ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னையும் நீங்க ஒரு பிஸ்னஸ் உமனா மாத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அடுத்து கேரளாலேருந்து சல்மா சிஸ்டர்னு சொல்லலாம், அவங்க வந்து பேசியிருக்காங்க. இந்த மாவு பிஸ்னஸ் இப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரர் சேர்ந்து தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அரைச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஷாப்பில் போயிட்டு சப்ளை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நான் இப்போது 50 பேக்கெட்டு அரைக்கிறேன். அப்போ இனி வேறு ரூட்டு மாறணும். அப்போது எங்கள் நாத்தனார் பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை அனுப்பலான்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ எங்களோட டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோ. அப்போ 100 கிலோ அரைக்கிற மாதிரி மிஷின் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் ஒன்று எனக்கு சொல்லணும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாய்ஸ் நோட்லாம் கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதையும் நான் ப்ளே பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம் எப்படி இருக்குது அப்படின்றத சில்வர் ப்ளே பட்டன் ஓப்பன் பண்ணும்போது இருந்த ஒரு சின்ன என்ன சொல்ல ஹாப்பினஸான ஒரு மூமெண்ட் தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ ஏதாவது யூடியூபர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா எப்படி நான் வந்து அப்ளை பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே புரியல. நான் யூடியூப் வந்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணேன், இது பண்ணேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. பட் எதுவுமே எனக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு புரியலை. பார்த்திங்கன்னா ஒரு 1 week கழிச்சு ரீடம் கோடுன்னு சொல்லிட்டு நமக்கு மெயிலில் வந்துச்சு. அந்த மெயில் வச்சு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. இப்படி தான் வந்து நான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனால் சில மொமெண்ட்ஸ் அவ்வளோதான். நமக்கு மெயிலே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சு நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, பை, தேங்க்யூ.